உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். கிரைய ஒப்பந்த அடிப்படையில் சொத்தை வாங்குபவர் விற்பனையாளருக்கு எதிராக நிரந்தர தடை உத்தரவு கேட்க முடியுமா? இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் தி கரஸ்பாண்டன்ஸ் RBI NMS எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வெர்சஸ் குணசேகர் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய பிரதிவாதி நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அதிலே நான் ஒரு சொத்தை கிரைய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே வாங்கியிருந்தேன். கிரைய ஒப்பந்ததாரர் என்கின்ற முறையிலே அந்த சொத்தை பாதுகாக்கின்ற உரிமை எனக்கு இருக்கிறது. ஆகவே அந்த சொத்தினுடைய உரிமையாளர் அந்த சொத்தை மூன்றாவது தரப்பினருக்கு விற்கவோ பாராதனம் செய்யவோ கூடாது என்று சொல்லி அந்த விற்பனையாளருக்கு எதிராக ஒரு நிரந்தர தடை உத்தரவு வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். இதற்கு அந்த சொத்தினுடைய உரிமையாளர் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அதிலே நான் என்னுடைய சொத்தை கிரைய ஒப்பந்தம் தான் செய்திருக்கிறேன். இன்னும் அந்த கிரைய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே கிரைய பத்திரமானது முழுமையாக நிறைவேற்றப்படாத நிலையிலே சொத்தினுடைய உரிமையை கிரைய ஒப்பந்ததாரர் கேட்க முடியாது. ஆகவே இந்த வழக்கில் காஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது என்று சொல்லி CPC ஆர்டர் 7 ரூல் 11 கீழாக இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி கூறுகிறார். ஆனால் பிரதிவாதிகளுக்கு ஆதரவாக நீதிமன்றம் தீர்ப்பளித்து விடுகிறது. இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறார் நிலத்தினுடைய உரிமையாளர் உச்சநீதிமன்றத்தில். அங்கே விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் என்ன சொல்லிவிட்டார் என்றால், கிரைய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே சொத்தை வாங்குபவருக்கு அந்த சொத்தின் மீது எந்த விதமான ஒரு முழு அதிகாரமும் உரிமையும் கிடையாது. ஏனென்றால் அந்த சொத்தானது கிரைய ஒப்பந்தம் மட்டுமே போடப்பட்டு இருக்கிறது. அந்த கிரைய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே கிரைய பத்திரமானது நிறைவேற்றப்படும் வரை அந்த சொத்தினுடைய அதிகாரம் சுவாதனம் எல்லாமே அந்த சொத்தினுடைய உரிமையாளரிடமே இருக்கும். ஆகவே டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் செக்ஷன் 53A கீழாக ஒரு கிரைய ஒப்பந்தம் போடப்பட்டு இருக்கின்ற நிலையில் அந்த சொத்தை வாங்குபவருக்கு எதிராக தான் அந்த நிரந்தர தடை உத்தரவு என்பதை நாம் கோர முடியுமே தவிர, கிரைய ஒப்பந்தம் போட்டோம் என்பதற்காகவே அந்த கிரைய ஒப்பந்ததாரர் சொத்தினுடைய உரிமையாளருக்கு எதிராகவே நிரந்தர தடை உத்தரவு கோர முடியாது என்று சொல்லி உத்தரவிட்டார். நன்றி.